ஹாய்! நமக்கு நம்மளுடைய இந்த வருஷம் சனிக்கிழமை 16/8 கிருஷ்ண ஜெயந்தி வருது. நல்ல ஸ்பெஷலான ஒரு டேனே சொல்லலாம். சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி வருது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுன்னு சொல்லலாம். 2வது பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஆடி கிருத்திகையும் வருது. அந்த நாள் கடைசி ஆடியுமே கூட. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஆவணி 1 ஸ்டார்ட் ஆகுது நமக்கு. அதனால் நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் வேலைகளை முடிச்சிடலாம். அதாவது டெய்லியுமே கிருஷ்ண ஜெயந்திக்குன்னு நம்ம எடுத்து போட்டு செஞ்ச வேலையை கணக்கு பண்ணோன்னாலே வாரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு வேலை செஞ்சுட்டே தான் இருந்தோம். அப்படி வேலை வளர்ந்துக்கிட்டு போயிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் கடைசி ஆடி வெள்ளியா, அதனால் அப்படியே சாமியை விட்டுற முடியாதுன்னு சொல்லிட்டு காலையிலே சிம்பிளாக தான் சும்மா ஒரே ஒரு பூவை வச்சு சாமியை கும்பிட்டு முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் அன்னைக்கு பூஜை ஸ்டாண்டு எப்போதுமே நான் க்ளீன் பண்ணவே மாட்டேன். ஆப்ஷன் இல்லையா, ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு காலையில் நம்ம அந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்க முடியாது. நாளே செஞ்சு வச்சாதான் நமக்கு மறுநாள் வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மதியத்துக்கு மேலே அந்த பூஜை பாத்திரம்லாம் எடுத்து தேய்ச்சிட்டு அப்புறம் சாமி ஸ்டாண்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதுக்கு எல்லாம் அழகாக பொட்டு வச்சு கிருஷ்ணர் பைப்லேயே வச்சு நல்லா எவ்வளோ நேரம் குளிப்பியோ குளி அப்படின்ற அளவுக்கு அவரையும் நல்லா குளிக்க வச்சு அவருக்கு பொட்டு வச்சு எல்லாம் சாமி ஸ்டாண்டில் செட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா பாப்பாவுக்கு மருதாணி போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போட்டு விட ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் அவளை மருதாணி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அதுவே வச்சிடலான்னு தான் பார்த்தோம். இங்கே ஏற்கனவே பயங்கர ஜில்னஸ்ஸாக இருக்குது. தண்ணியை தொட்டாலே ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குது. தரம் அவ்வளோ ஜில்னஸ்ஸாக இருக்கா. இந்த கிளைமேட்டில் நானே மருதாணி வைக்க யோசிச்சேன். நம்மளே எப்பட்றா மருதாணி வைக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தது. அதனால சரி, பாப்பாவுக்கு முன்னாடி ஒரு நாள் வாங்கின கோன் கொஞ்சம் கடந்தது, பாதி வச்சுட்டு பாதி அப்படியே வச்சுருந்தேன்னா சரி அதையே போட்டு விட்டுறலாம் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையே போட்டாச்சு. அதுக்கப்புறமா அது காஞ்சு ட்ரை ஆகி அந்த டேவை ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் காலையில் பார்க்கும்போது மெஹந்தியும் அவளுக்கு சூப்பராக நல்ல செவந்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா காலையிலே எழுந்திரிச்சு நான் வீடெல்லாம் நல்லா மாப் போட்டு விட்டுலாம். நாளே நம்ம வீடெல்லாம் கழுவி விட்டுட்டு தான் படுத்தேன். இருந்தாலும் நம்ம நடக்கிறோம், சாப்பிட்டோம், அதனால் என்ன பண்ணிட்டேன்னா மறுநாள் ஃபுல்லாக காலையில் எழுந்துச்சி ஃபுல்லாக மாப் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா முதல் வேலை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மா இலை தான் பறித்தேன். எப்போதும் கீழே போய் தான் மா இலை பறிப்பேனா. இங்கே ஃபுல்லாக குவார்ட்டர்ஸ் ஃபுல்லாக மாமரம் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும். நம்ம ஹைட்டுக்கு ஒரு சில இதில் தான் பறிக்க முடியும், ஒரு சில இதில் பறிக்க முடியாது. இந்த தடவை நம்ம கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்கிற மாமரம் நல்லா பெட்ரூம் பக்கமாகவே நெருங்கி வந்துடுச்சா, இன்றைக்கி ஜன்னல்லே விட்டு பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே மாங்கொத்து ஒரு கொத்து அப்படி பிடிச்சி இழுத்தேன் பாருங்கள். அதுலேயும் அவ்வளோ இலை வந்துருச்சு. அப்புறம் அதை எடுத்து பறிச்சுட்டு அது எல்லாமே வாஷ் பண்ணிடலான்னு பார்த்தா, ஆனால் எல்லாம் நாள் மழையில் தான் நல்லா நனைஞ்சு ஃப்ரெஷ்ஷாக பழப்பழன்னு இருந்ததா. சரின்னா அப்புறம் அதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்று ஒன்றா கோர்த்துட்டு அப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சேன். இதெல்லாம் நான் வைக்கிறத விட என் ஹஸ்பண்ட் இன்னும் பெஸ்ட்டாக வைப்பாங்க. நானாவது கோர்டா வேலையை முடிடா மாட்டுறேன் அப்படின்ற மாதிரி நான் பண்ணுவேன். ஆனால் அவங்க பார்த்து பண்ணுவாங்க. இலைய அப்படியே ஆர்டராக தான் வைக்கணும், சைஸ் வாரியாக தான் வைக்கணும். பெருசுனா பெருசு மட்டும் வைக்கணும், சின்னதுன்னா சின்னது மட்டும் வைக்கணும்னு ஒன்று பார்த்து அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அவங்க இன்றைக்கி ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு கிளம்பிட்டாங்களா. ஆக்சுவலி அவங்க செகண்ட் ஷிஃப்ட்டு தான். அப்புறம் இன்றைக்கி சாமி கும்பிடணுன்னு காலையில் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா இந்த வேலை எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க. அதுவும் வீடியோ எடுக்கிறதுக்கும் எனக்கு ஆள் இல்லையா, ஒன்றும் கையிலேயே வச்சு எடுத்தனால என்னால் ஃபுல் வீடியோவும் ஒரு சில வீடியோவில் என்னால் கவர் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் அதுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் தான் பார்க்குறதுக்கே அப்படியே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு சரி நிலக்கதவுல கொண்டு போய் மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதையும் எடுத்தேன். கரெக்டாக மாட்டுற நேரத்துக்கு ஆணி ஒன்று டக்குன்னு பிடுங்கிருச்சு. அப்புறம் அதையும் கரெக்டாக நல்லா ஆணியை மாட்டிட்டு அப்புறம் நிலவாசலில் மாட்டிட்டு அந்த கீழே மஞ்சள் குங்குமத்தோடு வச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருந்தது நிலக்கதவே பார்க்குறதுக்கு. இது எப்படி இன்னும் ஒரு 3-4 நாளைக்கு கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா ஜில் கிளைமேட்டாக தான் இருக்கா வேறு, இலை கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அப்புறம் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் கிச்சனுக்குள்ளே வந்தேன். சரி இந்த பலகை கட்டை இருக்கு இல்லையா, அதை வாஷ் பண்ணிட்டு அதுக்கு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கிருஷ்ணரை தூக்கி அதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நமக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே வேலை இருந்துட்டு தான் இருக்குது.
இது ஆல்மோஸ்ட் பொங்கல் வேலை மாதிரி தான். ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது செய்கிறது. ஆனால் பொங்கல் அன்னைக்கு காலையில் பொங்கலை வச்சோமா, சாமி கும்பிட்டோமா, சாப்பிட்டோமா, போய் படுத்துருவோம். ஆனால் கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்படி இருக்க முடியாது. செய்வோம் 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 செஞ்சுட்டே தான் இருப்போம். ஃபுல் க்ளீனிங் முடிச்சுட்டா கூட நமக்கு வந்துட்டு மறுநாள் காலையில் கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி தான் அதிகமாக வேலை இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி மாக்கோலம் போடுறது, அந்த மா இலையை கட்டுறது, சாமிக்கு வைக்கிறது, சாமிக்கு அலங்காரம் பண்ணுறது, இது மட்டும் வேலை கிடையாது. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து கிருஷ்ணன் ராதை வேஷம் போட்டு விடுறது. அதுக்கப்புறம் நம்ம சமையல் வேலையும் நம்ம பண்ணணும் இல்லையா? ஒரு 4-5 டிஷ்ஷுனாவது அட்லீஸ்ட் நம்ம பண்ணணும். அதுவும் ஃபஸ்ட்டு வருஷம்லாம் வந்து நான் முறுக்கு, சீடை, ரவா உருண்டை எல்லாமே வீட்டில் தான் செய்வேன். எதுவுமே கடையில் வாங்க மாட்டோம். பழம் ஏதோ ஒரு ஸ்வீட்டு வெளியில் வாங்கி வைக்கணுங்கிறதுக்காக பேக்கரியில் ஏதோ ஒரு ஸ்வீட் வாங்குவோம். மற்றபடி எல்லா ஸ்வீட்டுமே கேசரி, பொங்கல், சுண்டல் எல்லாமே நான் பாயாசத்துலேருந்து முதற்கொண்டு எல்லாமே வீட்டிலே தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வருஷமே அவங்க பார்த்துட்டு, நீ இவ்வளோலாம் இழுத்து போட்டுக்க வேணாம், உனக்கு முறுக்கு சீடை தானே வேணும், ரவா உருண்டை தானே வேணும், அதை நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துலேருந்து அது மட்டும் நாங்கள் கடையில் தான் வாங்குறது, செய்கிறதே இல்லை. இவங்க என்னை செய்யவே விடுறதில்ல. நீ இழுத்துட்டு கிடக்காத, ஒரு 2 டிஷ் மட்டும் பண்ணு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காலைல ஏஞ்சோன்னா காலையிலேருந்து ஈவினிங் அந்த பூஜை முடிஞ்சு நம்ம சாமி கும்பிட்டு சாப்பிட்டு படுக்கிற வரைக்குமே அந்த வேலை இருக்கும். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சும் வேலை இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம அந்த கால் பாதம்லாம் போடுறோம் இல்லையா, அதெல்லாமே வந்துட்டு அப்படியே நல்லா அதெல்லாம் தொடச்சி கிடச்சி எடுத்துட்டு சாமியை கொண்டு போய் திருப்பி ஸ்டாண்டுக்குள்ளேயே வைக்கிறது. அப்புறம் கோலம் போட்டெல்லாம் தொடச்சாலும் அந்த இடம் வந்து கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும். ஏன்னா பச்சரிசி மாவில் போட்டது வெள்ளை வெள்ளையாக தான் வருமா, அதை திருப்பியும் துடைக்கிறது, அந்த மாதிரி வேலைகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குமா. அதனாலே இவங்க வந்து நீ மூண்டிட்டு கிடக்காத, ஏன்னா அதுக்கப்புறம் என்னால் முடியலன்னு நான் போய் படுத்துக்குவேன். ஏன்னா எனக்கு ஒரு 1 மந்த்தாகவே பேக் பெயின் வந்து ரொம்ப ஓவராக இருக்கா. அதனாலேயே வந்துட்டு இவங்க இழுத்துக்காத, எல்லா வேலையும் செஞ்சுக்காத, 2 செஞ்சாலும் சாமி ஏற்றுக்கும், 10 செஞ்சாலும் சாமி ஏற்றுக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நமக்கு மனசாகாது. அந்த இலை நிறைய போட்டால் தான் நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு பாப்பாவுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவளுக்கு வந்து அந்த கிருஷ்ணா அப்படின்றது வந்து வாயில் வராது, முருகா அப்படின்றது தான் வரும். ஏன்னா அவளுக்கு முருகா முருகான்னு சொல்லியே அவனுக்கு எப்போ பாரு அந்த போன வருஷம் போட்டதை வந்து ஃப்ரேம் மாதிரி போட்டு வந்து இதில் மாட்டியிருந்தாங்க, இவங்க கம்பெனியில் மாட்டியிருந்தாங்க. அதை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்களா, அதை நான் வந்து பெட்ரூமில் வந்து கண்ணாடியில் மாட்டியிருப்பேன். அதை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாள், டெய்லி சொல்லுவாள், எனக்கு அந்த முருகா வேணுமா, போடுமான்னு சொல்லிட்டே இருப்பாள். இன்றைக்கி வந்து சரி போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டா, கட்டையிலே அம்மா எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டா, எனக்கு வேணாமான்ட்டா. ஆசையாக கேட்டாலேன்னு தான் அவளுக்காக தான் நான் கிருஷ்ணர் போட்டு விட்டேன். ஏன்னா காலையில் கிருஷ்ணர் போடுறது, சாயங்காலம் ராதை போடுறது, யாருக்கு நம்ம போய் போடுறோம், ஒரு பிள்ளையே வச்சுருக்கோம், அதுக்கு போட்டு விடாமல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம போட்டு விடுறது. நமக்கு ஒரு ஆசை போட்டு விடணும், குழந்தைக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கும் ஒரு ஆசையாக இருக்கும், மற்றவங்கெல்லாம் போடுறாங்க, அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அவளுக்கே ஆசையாக இருக்கும், எனக்கு அதே போட்டு விடுமான்னு கேட்பா. ஆனால் அவளுக்கு ஃபஸ்ட்டுலலாம் வந்து கையை காமிப்பா. இப்போ நல்லா கொஞ்சம் வாய் பேச ஆரம்பிச்சிட்டாலாம், அம்மா முருகா வேணும்னு கேட்பான். அவளுக்கு வேஷ்டி கட்டையில் நான் திருப்பிலே அம்மா எனக்கு வேணாம்மா போதுமா அப்படின்ட்டா. இல்லைடா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, நம்ம போட்டுடலாம் எல்லோரும் கீழே வந்துட்டாங்க, நம்ம போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரதுக்குள்ளேயே அப்புறம் மேக்கப் எல்லாம் பண்ணி ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆனால் இவளுக்கு இது கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. அந்த கிரீடத்தை எப்படா அவள் தலையில் வைப்போம் அப்படின்ற மாதிரியே நினச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வேஷ்டியை ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிரீடம்லாம் வச்சோன்னே தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக அட்டகாசமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவளை கொஞ்ச நேரம் அப்படியே ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாடா அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து வெளியிலலாம் கூப்பிட்டு வந்து ஸ்லோ மோஷன்லாம் நிறைய வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அவளுக்கு ஒரே குஷி, அவளை கண்ணாடியே பார்த்து சிரிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வீட்லேயே கொஞ்சம் வீடியோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்களா, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளையும் கீழே கூட்டிகிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் கீழே கூப்பிட்டு போனோன்னே நிறைய கிருஷ்ணர்கள்லாம் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டாங்க. எல்லாம் ஒரு கிருஷ்ணரும் ஒரு அழகுன்னு தான் சொல்லணும். எல்லாருமே அழகாக நல்லா அவங்கவுங்களால என்ன முடியுமோ அந்தளவுக்கு மேக்கப் போட்டு வெளில கூப்பிட்டு வந்தாங்க. பார்க்குறதுக்கே எல்லாமே சூப்பராக இருந்தது. என்ன இந்த குழந்தைங்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா,
ஆசைப்படுவாங்க, போட்டு விடுவோம், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஃபோட்டோவுக்கு மட்டும் நிற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது தான். இருந்தாலும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறோம், ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். போஸ்லாம் நல்லா தான் கொடுப்பாங்க, ஆனால் நிற்க மாட்டாங்க. இங்கிட்ட ஆடுவாங்க, அங்கிட்ட ஆடுவாங்க. அதையுமே நம்ம பார்த்து பார்த்து அவங்க ஷேக் ஆகாத அளவுக்கு ஒரு ஃபோட்டோவையும் எடுத்து நம்ம இது பண்ணணும். நான் அந்த சர்க்கிளில் ஓடி வந்தால் ஒரு குழந்தையும் ஓடி வந்தால் அழகாக அதை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். இங்கிட்டு ஓடிட்டு வாடானா அவன் அந்த பக்கம் ஓடிட்டு போகிறான். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு சமாளிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. எப்போதுமே வருஷம் அதே போல் இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஃபோட்டோ எடுத்து இவங்க இவங்க கம்பெனிலையுமே கேட்டு ஆஃபீஸ்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரி பிரிண்ட் எடுத்து அங்கேயே ஒட்டி வச்சுருவாங்க போர்டில், நோட்டீஸ் போர்டில். அது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதுக்கு ப்ரைஸும் உண்டு. ஆனால் இந்த வருஷம் என்னென்னு தெரில, அதெல்லாம் எதுவுமே கேட்கவும் இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வழியாக கிருஷ்ணரை போதும் வா போகலாம், நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்க கிருஷ்ணா அவங்கவுங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போயே வேலையை ஆரம்பித்தா தான் சாயங்காலத்துக்குள்ளே வேலையை முடிக்க முடியும்னு ஒரு 11:30 போல் கிச்சனுக்குள்ளே போனேன். செய்கிறேன் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் வேலை 2 மணி 2:30 ஆயிடுச்சு வேலையை முடிக்கிறதுக்கே. ஒன்றா செஞ்சு முடிக்கிறதுக்கு பஜ்ஜி போட, வடை போட, ஒரு பக்கம் பொங்கல் வைக்க, பொங்கலுக்கு சாம்பார் வைக்க, அது எதுவுமே எச்சிப்படாமல் டேஸ்ட்டு பார்க்காம செய்கிறதே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். இது கரெக்டாக இருக்குமா, உப்பு கரெக்டாக இருக்குமா, காரம் கரெக்டாக இருக்குமா, ஸ்வீட் கரெக்டாக இருக்குமா, ஜாஸ்தியாக போயிடுமா, கம்மியாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பார்த்து செய்யணும். ஆனால் அதுவுமே ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் இந்த டிஷ்ஷிலே நான் நல்லா சொதப்பினேன் அப்படின்னா கேசரி தான் சொதப்பினேன். எப்போதுமே கேசரி நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் செய்வேன், பெஸ்ட்டாக தான் இருக்கும் என்னோடய கேசரியும். ஆனால் என்னோடய லைஃப்லேயே இப்படி ஒரு கேசரியை செஞ்சதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கேசரி நான் செஞ்சு வச்சுருந்தேன். இருந்தாலும் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது, ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. நான் அந்த ரவையை சரியாக வறுக்காமல் விட்டதே கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி போயிடுச்சா. அதுக்கப்புறம் வரவங்களுக்குலாம் கொஞ்சம் சாம்பாரும் வேணும் இல்லையா சாப்பிட்றதுக்கு. வெறும் பொங்கலே அவங்களால சாப்பிட்டு போக முடியாதுல்ல. அதனால் அதையும் சைட் பை சைட் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பணியாரம், சக்கரை பொங்கல், பால் பாயாசம் அது தனியாக ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் கிருஷ்ணருக்கு கொஞ்சம் பாலும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் வர்றதுக்கே ஒரு 2:30 ஆயிடுச்சு. கரெக்டாக நான் வேலையை முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கும் இவங்க ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கும் சரியாக இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க வந்தோடனே சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்னென்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். நான் சரி அப்படியே வீடியோவும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பணியாரம், கேசரி, அதுக்கப்புறம் உளுந்த வடை, பால் பாயாசம், அப்புறமா பஜ்ஜி, சக்கரை பொங்கல், வெண்பொங்கல். அது வெண்பொங்கலுக்கு ஊற்றி சாப்பிட்டு சாம்பார் வேணும் இல்லையா, அதுக்கான சாம்பார். அதுக்கப்புறம் சாமிக்கு கொஞ்சமாக பால் அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் முறுக்கு, சீடை, ரவா உருண்டை அதெல்லாம் தனியாக கடையில் வாங்கினதுன்றனால அது இல்லாமல் தனியாக வேறு பக்கம் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா சரி பலகைக்கட்டையை வச்சுட்டு சாமியை எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை எடுத்து வச்சிட்ருந்தேன் நான். அப்புறம் அவங்கள அழகாக அதில் உட்கார வச்சுட்டு இந்த லைட் செட் போட்டதுக்கப்புறம் தான் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. இன்னும் இவங்களுக்கெல்லாம் பூவெல்லாம் போட்டு விட்டோன்னா இன்னுமே அழகாக இருப்பாங்க. நம்ம அதுக்குள்ளே கோலம் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கோலத்தை போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்ருந்தேன். அப்புறம் இவங்களும் சரி நான் வேணால் கால் பாதம் வச்சு விட்றேன் அப்படின்னாங்க. இல்லை நம்ம பாப்பாவை வச்சே கால் வச்சிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வருஷம் வைக்கும்போது அவளால் அந்தளவுக்கு நடக்கவே இல்லை. அவளை எப்படின்னா அவளை வச்சு எடுக்கிறத நான் எடுக்கவே இல்லை. 2வது வருஷம் வைக்கும்போதும் அவளால் அந்த அளவுக்கு வைக்க தெரில, வேணாம் அப்படின்ற மாதிரியே பண்ணிடுறா, தேய்ச்சி விட்டான். சரி இந்த வருஷம் நல்ல பெரிய பிள்ளையாயிட்டா காலை வச்சு விடுவான்னு பார்த்தா கடைசியில் அதை மாவில் காலை வைக்கிறதுக்கு பயந்து அலறடிச்சிட்டு ஓடி போயிட்டா. எனக்கு வேணாம்ப்பா நான் வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஓடிட்டா. சரி போங்க நம்மளே கையை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அப்புறம் கிருஷ்ணனோட கால் பாதத்தையும் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வந்தேன். ஏன்னா நம்ம ரெடி ஆகிட்டோன்னா அதுக்கப்புறம் இவ்வளோ பொறுமையாக கிளப்பி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் இந்த குட்டி ராதையும் நான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இவளுக்கு இதை போட்டு விட்டாலாம் எனக்கு வேணாமா இது குத்துதுமா, எனக்கு இந்த பட்டு ட்ரெஸ் வேணாமா குத்துதுமா அப்படின்ட்டு இருந்தா. அப்புறம் ஒரு மிரட்டி செவனே நிற்கிறியா இல்லை உனக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் ஒரு மிரட்டினதுக்கப்புறம் அமைதியாயிட்டா. சைலண்ட்டாக நின்னா, பேசவே இல்லை. போடுற வரைக்கும் மூச்சே விடல. அதுக்கப்புறம் அவளுக்கும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட கீழே போயிடலாம், எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்துட்டாங்க. சரி கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டான். ஏன்னா வந்தோடனே படையல் போட்டுக்கலாம், படையல் போட்டுட்டு கீழே போக முடியாது இல்லையா? அதனால் இதை வரைக்கும் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு கீழே போயிட்டோம். கீழே போனோம் அப்படின்னா எல்லோரும் அழகழகாக ரெடியாகி வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் அடித்து அதே காமெடி தான் அந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு, இங்கே நில்லுங்கன்னா நிற்க மாட்டேங்கிறாங்க, அங்கே நில்லுங்கன்னா நிற்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் எப்படியோ அப்படி இப்படின்னு ஒரு வழியாக அவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு மேக்கப் போட்டு கீழே வர்றதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறமா ஒரு ராதையாக வந்தது. பெரிய ராதையிலேருந்து குட்டி ராதை வரைக்கும். அப்புறம் காலையில் போட்ட 2 குட்டி கிருஷ்ணரும் வந்துங்க. எல்லாம் அவங்களெல்லாம் நிற்க வச்சு அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோ எடுத்தாவா ஃபஸ்ட்டு நிற்கும் போது ஆர்வத்தில் நின்றாங்க, ஒரு வேகத்தில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கிட்டு ஓடுறேன் இங்கிட்டு ஓடுறேன், அதை பிடிக்கிறேன். நம்ம பிள்ளைங்களுக்கு பழக்கம், அந்த மண்ணில் கை வைக்காமல் அதுங்களால இருக்க முடியல. அங்கிட்டு போய் மண்ணில் கை வைக்க, அட்டைப்பூச்சியை போய் பார்க்குறேன்னு போக, ஆட்டை விரட்டுறேன்னு ஒரு பக்கம் ஒன்று ஓடுது. ஐயோ அம்மா, ஒன்றையும் உட்கார வச்சு அதுக்கப்புறம் இந்த கல்லில் உட்கார வச்சு எடுத்த ஃபோட்டோ சூப்பராக இருந்தது. அப்புறம் கோலத்துக்கிட்ட கொஞ்சம் நிற்க வச்சு அங்கேயும் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நல்ல நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஓரளவுக்கு பரவாயில்ல, அழகழகாக ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் வந்திருந்தது. அப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் போதும் வாங்க போய் சாமி கும்பிட்டு சாப்பிட்லாம், ஏன்னா பக்கத்தில் ஒரு பர்த்டேக்கு வேறு கூப்பிட்ருந்தாங்களா, அங்கே வேறு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு வேக வேகமாக வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. அப்புறம் அவங்களையும் வர சொல்லிவிட்டு படையெல்லாம் போட்டுட்டு தேங்காய் பழம், எப்போதுமே தேங்காவை நான் வந்து இவங்கள தான் உடைக்க சொல்லுவேன். இவங்களுக்கு என்ன ஒரு பயம்னா, தேங்காய் உடைக்கும் போது சரியாக உடைக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னே பயந்துட்டு தேங்காய் உடைக்கவே ரொம்ப யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் ஆகாது, இந்த தடவை நானே உடச்சி நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக தேங்காய் பழம்லாம் உடச்சி நல்லபடியாக திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வயிறார சாப்பிட்டு வந்தவங்களுக்கும் வயிறார சாப்பாடு போட்டு அவங்களையும் அனுப்பிச்சி விட்டாச்சு. அப்புறம் நாங்களும் ஒரு சில ஃபோட்டோ ஷூட்லாம் முடித்து இந்த டேவும் ஒரு வழியாக சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் சூப்பராக கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடியாச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் கொண்டாடினீங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.